திரு சுகுணா திவாகர், வரலாறு சார்ந்த ஒரு மோதலாகவே இப்ப இருக்கக்கூடிய விவாதமும் மாறி வருது. எதனால நினைக்கிறீங்க? இப்ப யார் சொல்றது சரி? இப்போ வரலாறு சார்ந்த விவாதம் அப்படின்னு சொன்னால் இப்போ பிஜேபி அல்லது இந்துத்துவத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குறது அப்படிங்கிறதுல தான் இந்த விவாதம் அப்படிங்கிறது தொடங்குறது. சாவர்கர் மட்டுமல்ல, ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ் இதழான ஆர்கனைசர் நவம்பர் 30, 1949 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுறப்ப என்ன எழுதுறாங்கன்னா, இந்த பாரதத்தின் புது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க மோசமான விஷயம் என்னவென்றால் அதில் பாரதத்திற்கே உரிய எந்த விஷயமும் இல்லை என்பதுதான். இன்றும் கூட மனுநீதி உலகெங்கும் புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அரசமைப்பு பண்டிதர்களுக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை அப்படின்னு தான் ஆர்கனைசர் இதெல்லாமே எழுதுறாங்க. என்னென்ன அடிப்படையில் சாவர்கர் அடிப்படையில் ஒரு நாத்திகர். அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. கடவுள் நம்பிக்கையற்ற சாவர்கர் ஏன் மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவத்தை உருவாக்கிறார்னா, கலாச்சார தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அந்த கலாச்சார தேசியத்தில் ஒற்றை அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறத சாவர்கருடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மைங்கிறத இந்தியாவுடைய அழகு. அரசியலமைப்பு சட்டம் அதுதான் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு மறுபடியும் ஒரு ஒற்றை அடையாளத்தோட இந்த மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுக்கிறப்ப தான் இந்த கேள்விங்கிறது வருது. இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்தவர். மனு தர்மம் வெர்சஸ் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்போ மனு தர்மத்தை ஆதரித்த ஒரு அமைப்பு, அதனுடைய முன்னோடியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படைகளை பின்பற்றுகிறதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 1951 முதல் அரசியல் சட்ட திருத்தம் நடக்கிறப்ப விவாதம் வருது. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறப்ப அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டுமே தவிர பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் 1991 நரசிம்மராவ் அந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வரப்பே அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, கொண்டு வந்தாலுமே கூட அதிலும் பல மோசடிகள் நடக்குது. இப்போ ரீசெண்டான டேட்டா என்னன்னா, இடபிள்யூஎஸ்ல ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுவே ஒரு மோசடி. ஏன்னா இப்போ ஓபிசிக்கும் அதே வருமான வரம்பு, ஏழைகள் சொல்லப்படுறவங்களுக்கும் அதே வருமான வரம்பு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த டேட்டா என்னன்னு சொன்னா, மருத்துவக் கல்லூரிகளில் 20 லட்சத்தில் இருந்து 90 லட்சம் வரை மருத்துவ கட்டணம் உடைய அந்த கல்வி கட்டணம் உடைய மருத்துவக் கல்லூரிகளில் 143 பேர் இடபிள்யூஎஸ்ல சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு டேட்டா வந்திருக்குது. 8 லட்சம் மட்டும்தான் ஆண்டு வருமானம் உடையவங்க எப்படி 20 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் கட்டுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் சங்கத்துடைய தலைவர் கவுட் கரண்குமார் அவர் ஒரு ஆட்டையில் ஒரு தகவல் வாங்கியிருக்காருன்னா, IIT IIMல 80% பணியிடங்கள் அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசுங்கிறது தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் இப்போ தமிழ்நாடு அரசு கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. விஸ்வகர்மா திட்டத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, ஒன்று வயது வரம்பு. 18 வயது அங்கே இருந்து இங்கே 35 வயதுங்கிறது. 18 வயதுங்கிறது அவங்க தொடர்ச்சியாக கல்வியை நிறுத்திவிட்டு குலத்தொழிலுக்கு போவாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இன்னொன்று அதில் இருக்கிறது என்னன்னா, இப்போ கைவினைஞர்களை ஊக்குவிப்பது அப்படின்னா எந்த தொழில்களை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் இருக்கணும். ஆனால் இது என்னன்னா, அந்த குடும்ப பின்னணியில் அந்த தொழிலை செய்தால் மட்டும்தான் அந்த வங்கி கடன் தரப்படும் அப்படிங்கிற அந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய அடிப்படை. அப்போ இது மனுநீதி தானே. இப்போ நீங்கள் ஒரு சலூன் கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்ப தொழில் ஒரு முடி திருத்தக்கூடிய தொழிலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த விஸ்வகர்மா திட்டத்திலே அப்ளை பண்ண முடியும்னா அது மறுபடியும் மனுநீதிக்குத்தானே கொண்டு போகிறது அப்படிங்கிற அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொன்று, அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையான ஒரு விஷயம் மதச்சார்பின்மை. ஒன்றில் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு விஸ்வ இந்து பரிஷத் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமார் யாதவ் போய் இந்தியா என்பது இந்துக்களின் நாடு அப்படிங்கிற முன்னாள் நீதிபதி கூட கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ராஜ்யசபாவில் அவருக்கு எதிராக அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளாம் சேர்ந்து ஒரு இதை கொண்டு வர்றாங்க. ஆனால் மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வராங்க. மத்திய அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? மணிப்பூர் ஒரு பக்கம் பட்டியலிடுகிறது. அங்கே போல மோடி நேற்று எங்கே போறாருன்னா, உத்தரப்பிரதேச கும்பமேளாவுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட போறாரு. கும்பமேளா ஒரு நிகழ்ச்சி, ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சி. அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முக்கியம்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்க்கணும், பிரதமரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மீண்டும் மீண்டும் ஒரு மதம் அடையாளம் சார்ந்த விழாக்களை முன்னெடுப்பது, மத அடையாளம் சார்ந்த பேச்சுக்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்காக ராம்நாத் கோவிந்த் கமிட்டி போட்டிருந்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாத்துலயுமே அதுல இருக்கக்கூடிய பலன்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளைமை பாஜக முன்வைக்கிறாங்க. ஆனா அது ஒரு மனுதர்மம் அடிப்படையிலான அல்லது மனுநீதிக்கு கொண்டு போற ஒரு திட்டம் நீங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்றதுனாலே அது அப்படியான ஒரு திட்டமாக நாம பாத்திர முடியுமா? அதான் மக்கள் அனுபவிக்கிறாங்க. எந்த மக்கள் அனுபவிக்கிறாங்கிறதான கேள்வி. IIT IIMல 80% பொதுப்பிரிவினருக்கு போகுதுன்னா அது யார் அனுபவிக்கிறார்கள், யாருக்காக அது செய்யப்படுகிறது அப்படிங்கிறதா? அதுதான மனுநீதிங்கிறது. அதுதான ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே மீண்டும் மீண்டும்
உரிமைகளை அனுபவிப்பது அப்படிங்கிறதான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்து மதம் என்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி இருக்கிறது. ஆனால் ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு போவதற்கு இங்கே படிக்கட்டுகளே கிடையாது. இப்போ வந்து உயர் சாதியினர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து 4th ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்க எப்பவுமே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர மாட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தலித்துகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ செகண்ட் ஃப்ளோருக்கோ 4th ஃப்ளோருக்கோ போகவே முடியாதுங்கிற ஒரு தடை இருந்தது. இதுதான் மனுநீதி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து மறைமுகமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே இடஒதுக்கீட்டில் இருந்து. இப்போ ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன தடை இருக்கிறது? நீங்கள் வந்து பெரும்பான்மையான இந்துக்கள், இப்போ அவரே வந்து தன்னை ஒரு ஓபிசின்னு தான் வந்து மோடியே வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நீங்கள் வந்து தயங்குகிறீர்கள்? ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பையோ அல்லது வந்து இடஒதுக்கீட்டுடைய உச்சவரம்பை தளர்த்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்துறது மட்டும் இல்லாம அதுல பல மோசடிகள் நடக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி அந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து ரிப்போர்ட்லேயே வந்து என்ன சொன்னாங்க, ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் நடத்தணுங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தில் ஒண்ணுனா வெறுப்பு பிரச்சாரங்கள் குறையும். அதாவது தனித்தனியா தேர்தல் நடத்துறப்ப நிறைய தடவை வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரே தேர்தல் நடத்துறப்ப ஒரே ஒரு தடவை பேசிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ல சொல்றாங்க. வெறுப்பு பிரச்சாரத்தை தடுப்பதுதான் ஒரு தேர்தல். நாட்டோட உயரம் அப்படின்னு சொல்லிருக்காரு, நாட்டோட ஜிடிபி உயரம்னு சொல்லிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல்னாலயா? எப்படி திரு ராம்நாத் கோவிந்த் அப்படி குறிப்பிட்டிருக்காரு. ஒரே தேர்தல் நடத்த பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லப்படக்கூடிய காரணங்கள் ஒன்று, நீங்க ஒரே நாள் இப்ப அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசோ மாநில அரசோ தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தணும். அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை, அம்பேத்கர் உருவாக்குனதுல. இப்ப நீங்க வந்து இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரு 3 வருஷத்துல வந்து ஒரு மாநில அரசு வந்து கவிழ்ந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 வருஷத்துக்கு இன்னொரு அரசு அமையணும். அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற செய்திகளும் வருது. 2034 இருந்து தான் அது செயல்படுத்தப்படும் அப்படின்ற செய்திகளும் கூட வருது. இல்ல அது வரைக்கும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குமா இல்லையாங்கிறது அது கேள்வி. இப்ப நீங்க வந்து ஜனநாயகம்ங்கிறது வந்து அடுத்தடுத்த தேர்தல் நடந்து புதிய அரசு அமைதா இல்லையாங்கிறது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு குமார், மனுநீதி என்பது மறைமுகமாக பாஜகவால நடைமுறைப்படுத்தப்படுது என்கிறார் சுகுணா திவாகர், உங்க பதில்? அவர் நண்பர் அவர் பேசுறது என்னன்னா, சுகுணா திவாகர் பேசுறது என்னன்னா 3000, அதாவது மனு காலம் வந்து கிமு 3000 இந்திய மலைக்கு வந்த பக்கம் மனு பிறந்ததாக, அங்க ராஜ்யம் நடந்ததாக, அந்த பேர்ல தான் அந்த காலத்துல அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு சின்ன ஒரு காப்பி. ஆனால் அதை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்ப இந்த நாட்டு அரசியல் சட்டத்தை ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு மதிக்கலைங்கிறது தெரியுது, நல்ல தெளிவா தெரியுது. அரசியல் சட்டம் என்னைக்கு அமலுக்கு வந்ததோ 1952 ஜனவரி 26 அன்னைக்கு அமலுக்கு வந்ததோ அவர் சொல்லல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், கோர்ட்ல போய் மனு நீதியை வச்சு கோர்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கேஸ்ல